ஆமாம் ஓகே, இது ஓகே இல்லை. இப்போ நான் இந்த மார்க்கிங் தீர்ந்து போச்சு. எனக்கு கொஞ்சம் இருக்கிறத பொக்கிஷமாக வச்சுருக்கிறேன் நான். ஏன்னு கேளுங்க, அது எதுக்காகன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் இதை மார்க் பண்ணுறேன். அந்த 2 லைனையும், அதாவது ஃபஸ்ட்டு, அதாவது இங்கே ஸ்டிச் இங்கே கட்டிங் போட போகிறோம், இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே கட்டிங்கு, இங்கே ஸ்டிச்சிங். அப்போ ரெண்டுமே எனக்கு மார்க் வேணும். அரை இன்ச்சு கேப் கொடுத்துருக்குறேன். இப்போ நாம் இது நல்லா இப்படி மார்க் பண்ணிவிட்டு, இந்த மெழுகு பென்சில் மேலே வரைகிற போது வரமாட்டேங்குது சட்டுன்னு. நல்லா டார்க்காக வரைஞ்சிட்டு இப்படி ஒரு தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தட்டினீங்கன்னா கீழே இது இறங்குமா, தெரியுதுங்களா? இதில் இறங்கி இருக்கிறது. இப்போ இது இறங்கும். அதுக்காக தான் இந்த மார்க்கிங் வேணும்னு சொல்கிறது. நல்லா இன்னொருக்கா நல்லா டார்க்காக கொடுத்துட்டு இந்த சாக்கை கரெக்டாக இப்படி போட்டு நல்லா தட்டிக்கணும். இப்போ தட்டிட்டோமா, தட்டினதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இங்கே விழுந்துருக்குது, இங்கேயும் விழுந்துருச்சு பாருங்கள். இப்போ நாம் இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே விழுந்துருச்சு. நல்லா என் புள்ள வருங்க, இப்போ வேறு டிஸ்டர்ப் பண்ணுறக்கு வந்துட்டாரு. இப்போ இதை நல்லா மார்க் பண்ணியாச்சு. இப்போது இது அப்படியே இந்த பீஸ் எடுத்து நான் கீழ் பக்கமாக, இது என்னோட மெத்தேடுமா, நான் சொல்லி கொடுக்குற மெத்தேடு. இது வேறு மாதிரி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. நான் இந்த மெத்தேடு தான் பண்ணுவேன். இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோமா, எந்த தவறும் எனக்கு வந்ததில்லை. ஓகேங்களா? இதையே கீழே கரெக்டாக வச்சு எந்த இடத்துல நம்ம இது மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல பாருங்க, இது பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக இப்படி வச்சு ஒரு தட்டிட்டோம்னா உங்களுக்கு இந்த பக்கம் டிசைன் விழுந்துடும். சரிங்களா? இப்போ நல்லா வேணும்னா பார்க்குறக்கு என்னமோ பண்ணுறாங்க, எனக்கு ஏதோ புரியாத மாதிரி இருக்குதுன்னு ஒரு தடவை 2 தடவை வீடியோ பாருங்கம்மா. கண்டிப்பாக இது ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் மார்க் பண்ணிட்டேன், விரிக்கலை, துணியை விரிக்கலை. ஓகேங்களா? விரிக்காமையே நம்ம